நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள ராஜாராம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ஏதாவது ஒரு தீய செயல் அல்லது வேண்டாதது நடைபெற்றதுன்னா அதை ஈடுகட்ட ஒரு நற்செயல் நடைபெறும். இதற்கு ஓர் உதாரணம் கொரோனா காலகட்டம். பாருங்க, மக்கள் நடமாட்டம் குறைஞ்சுது. வண்டி வாகனம் போக்குவரத்து ரயில் விமான பயணம்லாம் ஏகத்துக்கு குறைஞ்சு போய் மக்களின் இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பித்து தான் போனது. நாட்டின் பொருளாதார நிலை, மக்கள் கையில் பணப்புழக்கம் எல்லாம் மட்டுப்பட்டு தான் இருந்தது. இவ்வளவு சிரமம் ஏற்பட்டிருந்தாலும் சில நன்மைகளும் ஏற்பட்டதை மறுக்க முடியாது. பிரிட்டன் நாட்டின் நேஷனல் கிளைமேட் சேஞ்ச் என்ற அறிவியல் இதழ் சுற்றுச்சூழல் குறித்து உலகம் முழுக்க ஆய்வு நடத்தியிருக்கு. சூழல்ல என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு, கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு நாடுகளில் ஊரடங்கு அமல் செய்யப்பட்டது. அப்போது இதன் காரணமாக உலகளாவிய அளவில் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றம் 17%, சுமார் 1.7 கோடி டன் குறைந்திருக்கு. அமெரிக்காவில் 30.7%, பிரிட்டனில் 31.6%, ஐரோப்பாவில் 27%, சீனாவில் 23.9% அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றம் குறைஞ்சி இருந்துதான். ராஜாராம் சார், உங்களுக்கு தெரியும், வளிமண்டலத்தில் இருக்கும் கரியமில வாயுவை உள்ளிழுத்து கொண்டு பிராணவாயுவை நமக்காக தாவரங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் கார்பன் டை ஆக்சைடு கரியமில வாயுவின் வெளியேற்றம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறது மகிழ்ச்சியான செய்தி தான். இதே நிலை நீடித்தால் பூமியின் வெப்பநிலை உயர்வதை தடுக்க முடியும். ஆனாலும் எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டோடு இருக்க முடியும்? வீட்லேயே முடங்கி கிடக்க முடியும்? பொருளாதார வளர்ச்சியை எட்ட பல நாடுகளும் பல்வேறு முயற்சிகளை, பல சிறப்பு திட்டங்களை முன்னிறுத்து வருகின்றன. அதை தடுக்க முடியாது இல்லையா? சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில் இந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். வளர்ச்சியும் வேணும், சூழலும் சீர்கேடு அடையக்கூடாது. குழுக்கு ஆசை மீசைக்கு ஆசைன்னு ஒரு பொன்மொழி இருக்கு. இந்த இடத்துல இந்த நிலையில குழுவும் வேணும், மீசையும் வேணும். பொருளாதார வளர்ச்சியும் உண்டாகணும், சுற்றுப்புறச் சூழலும் பாதிக்கப்படக்கூடாது. எப்படி ஒரு தனி மனிதனா நமது சூழலை நாம் பாதுகாக்கிறது? வண்டி வாகனங்களை குறைத்து பொது போக்குவரத்தையே பயன்படுத்தணும். இது சாத்தியமில்லைனாலும் மனசில் வச்சுக்கணும், பொது போக்குவரத்தை. மிதிவண்டி, சைக்கிள் பயன்பாடு குறைஞ்சே போச்சு. மனித இனத்துக்கு அருமையான உடற்பயிற்சி 2 தான். ஒன்று சைக்கிள் ஓட்டுறது, இன்னொன்று நீச்சல் அடிக்கிறது. ரெண்டையும் நாம் நிராகரிக்க ஆரம்பிச்சிட்டோம். சக்தி, எனர்ஜி சேமிப்பு, மின்சார சேமிப்பு மிக மிக முக்கியமானது. தேவை உள்ளபோது மட்டுமே மின்சார விளக்கு, மின்விசிறி போன்றவற்றை பயன்படுத்தணும். குண்டு பல்புக்கு பதிலாக LED பல்புகளை பயன்படுத்த முன்வரணும். ராஜாராம் சார், தண்ணீர் சேமிப்பு மிக மிக முக்கியமானது. எவ்வளவு தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துகிறோமோ அது சேமிப்புக்கு நிகரானது. ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் என்ற தாரக மந்திரத்தை நாம் மனசில் வச்சு செயல்படணும். இப்போலாம் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. பிளாஸ்டிக் உபயோகம் தடை செய்யப்பட்டு மக்கும் பை வகைகள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. அது போன்ற பைகளை, குறிப்பாக துணிப்பைகளை திரும்ப திரும்ப உபயோகிக்கலாம். அப்புறம் வேஸ்ட்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் வேஸ்ட், கணினி, கைபேசி, பேட்டரி ஆகியவற்றை தனியாக அப்புறப்படுத்தணும். இதெல்லாம் தனி மனிதன் செய்கிற வேலைகள் இல்லை, எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை. மனசில் வச்சுக்கணும், ஊர் கூடித்தான் தேர் இழுக்க முடியும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.